வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் முறையாக சேர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. வெறும் வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஒரு சில பேர் மட்டும்தான் அதை உணவுகளோடு சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றாங்க. சில பேர் அதை உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம கருவேப்பிலையை இனிமேலும் தூக்கி எறியக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் 2 அல்லது 3 கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கிறது, இல்லைனா கருவேப்பிலை துவையல் மாதிரியோ பொடி மாதிரியோ, இல்லைனா கருவேப்பிலை மோர் கரைசல்ல கலந்து எடுத்துக்கிறது, கருவேப்பிலை சாறு மாதிரி எடுத்துக்கிறது, கருவேப்பிலை சமைத்து எடுத்துக்கொள்வது, இது அனைத்துமே நமக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குங்க. ஸோ கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை செரிமான நொதிகளை நமக்கு தூண்டி ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியெல்லாம் நமக்கு சரி பண்ணும். கருவேப்பிலையை நம்ம அரைத்து மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக நமக்கு கட்டுப்படும். செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணத்தை குணமாக்குறதுக்கெல்லாம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்மளுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த செரிமான மற்றும் வயிற்று ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து தான் உதவிகரமாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமான மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளலாம். தலைமுடி வளர்ச்சி மற்றும் இளநரையை தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, இளநரை தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாங்க. தலைமுடி பராமரிப்பில் கருவேப்பிலையினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அலாதியானது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய அந்த மயிர்கால்கள் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அது நமக்கு வலுப்படுத்தும், இளநரையை தடுக்கும். இப்போ கருவேப்பிலையினுடைய இலையை தேங்காய் எண்ணெயில போட்டு நீங்கள் காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தீங்கன்னா முடி அடர்த்தியாகவும் கருகருவாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இளநரையெல்லாம் வராமல் இதன் மூலமாக நீங்கள் முன்னாடி தடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னாலுமே அந்த தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை அளித்து முடி உதிர்வதை முன்னாடியே உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமே கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவலாம். இல்லைனா கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து தலைமுடிக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று முடி கொட்டுறதெல்லாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை கருவேப்பிலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நீரிழிவு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவலை கருவேப்பிலை கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கருவேப்பிலை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கருவேப்பிலை இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட என்சைம்கள் ரத்தத்தில் குளுக்கோஸை கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும். இதனால ஒரேடியாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடாது, கண்ட்ரோலாக தான் இருக்கும். கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய பீட்டா செல்களை பாதுகாத்து அதனுடைய செயல்பாடை தூண்டுது. அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது. ஸோ அந்த இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தப்படும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே கண்ட்ரோலாக தான் இருக்கும். சடனாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடாது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடணும் அப்படின்னாலும் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக அந்த நீரிழிவு நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கணும் அப்படின்னாலுமே கருவேப்பிலை இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையில் இரும்பு சத்து, அந்த அயன் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி ஆகிய இரண்டும் நிறைந்திருக்குங்க. ஸோ இந்த இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். அதே வேளையில் விட்டமின் சி அந்த இரும்பு சத்தை உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கான அந்த அப்சார்ப்ஷனுக்கான அந்த வழிவகையை செய்யும். இப்போ தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சில கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை உங்களுக்கு குணமாகும். இரும்பு சத்து பற்றாக்குறையால் தான் நமக்கு ரத்த சோகை ஏற்படுது. ஸோ கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம மீண்டும் இயங்க ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டமும் நமக்கு எப்போதுமே சீராக இருக்கும். அதுக்கு தான் இரும்பு சத்து, ஃபோலேட் இருந்திருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளணும். கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு
கருவேப்பிலை உதவிகரமாக இருக்குங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல்லை குறைச்சி நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல்லுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால் மாரடைப்பு மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் கணிசமான அளவில் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளம் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளங்களில் தான் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் செல்வதில் தடைபாடு ஏற்படும். அப்போ அதனால தான் இதயம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார் சத்தெல்லாம் அதில் இருக்குங்க இல்லையா, அதெல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த கொழுப்பு படிவுகளை நீக்கிவிடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி பிளட் ஃப்ளோ வந்து எப்போதுமே இதயத்துக்கு வந்து சீரான உள்ள கொடுத்துட்டே இருக்கும். அதனால் இதய துடிப்பு இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீராக இருக்கும். இதய தசைகளும் வலுவாக இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய முக்கிய வேலையை கல்லீரல் வந்து நமக்கு செய்யுது. அந்த கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா அதில் கல்லீரலில் நச்சுக்கழிவுகள் வந்து படியாமல் கொழுப்பு படிவுகள் படியாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் அதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளணும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள்லாம் என்ன பண்ணணும்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருக்கு. மது பழக்கம் அல்லது தவறான உணவு முறைகள் அப்படின்னா நார் சத்து நீர் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே உங்களுடைய கல்லீரலில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். அப்போ மது இருந்தக்கூடிய பழக்கம் தவறான உணவு பழக்கத்துல இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு நார் சத்து நீர் சத்து போன்ற காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் போது கருவேப்பிலாம் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து அகற்றிக்கொள்ளலாம். கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிவுகளையுமே நீக்கி கொண்டு கல்லீரலின் செல்களை வந்து மீண்டும் புதுப்பித்து அது ஒரு சுறுசுறுப்பான உறுப்பாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே கல்லீரல் ஒரு சிறந்த உறுப்பு. ஏன்னா அதோடைய பிரச்சனைகள் ஏதாவது அதுக்கு ஏற்பட்டுச்சுன்னா தன்னைத்தானே அது மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு தான். நம்ம இந்த மது இருந்தக்கூடிய பழக்கம் தவறான உணவு பழக்கம் இருக்கும்போது அந்த ஒரு செயலுமே நமக்கு தடைப்பட்டு போயிடும். அதனால அது மாதிரி இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகள்லாம் அகற்றிவிட்டு கொழுப்பு படிவுகளை நீக்கிவிட்டு செல்களை மீண்டும் புதுப்பிக்க வைத்து அது ஒரு ஆரோக்கியமாக உறுப்பான மாற்றுறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை வந்து மேம்பாடு அடைய வைக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா கருவேப்பிலையில் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து கண்ணினுடைய விழித்திரையை அந்த ரெட்டினாவை வந்து பாதுகாத்து மாலைக்கு நோய் வராமல் நமக்கு வந்து தடுக்குது. வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை கோளாறுகள் மற்றும் கண்புரை கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பையுமே குறைக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்போதுமே கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த வயதான காலங்களில் கண் பார்வை வந்து மங்களாக தான் இருக்க செய்யும். ஆனால் அளவுக்கு அதிகமாக இல்லாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இளைஞர்கள் குழந்தைகள்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் எப்போதுமே அவங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும். சளி இருமல் மற்றும் சுவாசம் தொடர்பான கோளாறுகளை நீக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. மார்பு சளி சைனஸ் மற்றும் தொடர் இருமலால் அவதிப்படுபவர்கள் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சியோட சேர்ந்து சளியை வந்து நமக்கு இலக்கி வெளியேற்றக்கூடியதாக தன்மை கொண்டதாக தான் கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை பொடியை வந்து தேனில் குழைத்து சாப்பிட்டாலோ அல்லது கருவேப்பிலை இலைகளை நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக குடித்தாலோ சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கி சுவாசம் நமக்கு சீராகும். ஸோ ஒட்டுமொத்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். சுவாச மண்டலத்தையே நம்ம வலுவாக வைத்துக் கொள்ளலாம். சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா கருவேப்பிலையும் அப்பப்போ நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ தொடர்ந்து இனிமேலாவது கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள பழகுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருக்க பழகுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.